நாம் மனிதர்கள், இரத்தமும் சதையும் உணர்வும் உணர்ச்சியும் கொண்ட மனிதர்கள். கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் காரம் என்று கலந்து இருக்கிறது. இது ஒரு வகையான ஏற்றத்தாழ்வு. நமது சமூகம் இயல்பாகவே நாம் அறிந்தது போல ஆணாதிக்க சமூகம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையுமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தம்பி ராஜேஷ் ஒரு கேள்வி கேட்க இருக்கின்றார். ஃபாதர், இயேசுவுக்கு புகழ். ஃபாதர், இயேசுவுக்கு புகழ். தொடர்ச்சியா இந்த உறவுகளில் உள்ள மகிழ்ச்சி, உறவுகள் அந்த மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் எல்லாத்தையுமே நீங்க அருமையா சொல்லிட்டு வரீங்க ஃபாதர். இப்ப இயல்பாவே ஒரு சாதாரண ஒரு மனிதன், இப்ப நீங்க துறவற வாழ்வுல இருக்கிறீங்க, நீங்க சொல்றதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியுது. ஆனா நிதர்சனமான ஒரு மனித வாழ்க்கையில சாதாரண ஒரு குடும்ப சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி சூழல் நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு நல்ல கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு உறவு இருக்கு, பிள்ளைகளோட நல்ல உறவு இருக்கு, அடுத்த நாள் அது அப்படியே மாறிடுது. அன்றாட வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ குழந்தைகளுக்குள்ளேயோ இருக்கிற ஒரு உறவு ஒரு சரியான ஒரு பாதையில போறதே இல்லை, ஒரே மாதிரியாகவும் டிராவல் ஆகிறது கிடையாது. இதை எப்படி ஃபாதர் நம்ம சீரா ஒரே மாதிரி இல்ல முன்ன பின்ன இருந்தா கூட அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறது, உறவை எப்படி நம்ம அதை கைக்குள்ள வச்சுக்கிறோன்றத கொஞ்சம் சொல்லுங்க ஃபாதர். அவரோட ராஜேஷ் கேட்ட கேள்வியினுடைய சாராம்சம் என்னன்னா, உறவு ஏன் சீராக போக மாட்டேங்குது, ஏன் இவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது, இந்த ஏற்ற இறக்கங்களை தவிர்க்க முடியுமா, எப்படி தவிர்ப்பது, இது குறித்து இந்த அமர்வில் கொஞ்சம் சிந்திக்கலாம். அன்புக்குரியவர்களே, உறவில் ஏற்ற இறக்கம் இருப்பது நல்லது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அது நமது வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியையும் பாதிக்கிறது. இப்ப ஏற்ற இறக்கம் ஏன் இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, நாம் இயந்திரங்கள் அல்ல. இயந்திரங்கள்னா ஒரே மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கும். நாம் மனிதர்கள், இரத்தமும் சதையும் உணர்வும் உணர்ச்சியும் கொண்ட மனிதர்கள். இந்த இரத்தமும் சதையும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் சூழலுக்கு தக்கன மாறிக்கொண்டே இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு தக்கன கூட மாறிக்கொண்டே இருக்கும். காய்கறி சாப்பிட்டோம்னா ஒரு விதமான உணர்வு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. புலால் உணவு சாப்பிட்டோம்னா வேற மாதிரி உணர்வு நமக்குள் தழைத்தோங்கும் என்று சொல்லப்படுகிறது. மனதை வைத்துக்கொண்டு இவற்றையெல்லாம் கையாளலாம் என்பது உண்மை. குளிர்காலம் என்றால் ஒரு வகையான உணர்வு இருக்கும், வெயில் காலம் என்றால் ஒரு வகையான உணர்வு இருக்கும். சில நாள் காலை எந்திரிக்கிற பொழுதே பிரபஞ்சத்துல இந்த எனர்ஜி என்று சொல்லப்படுகிற ஆற்றல் குறைவாக இருக்கிற பொழுது ரொம்ப மந்தமாக இருக்கும். சில நாள் எந்திரிக்கும் போதே உற்சாகமாக எழுவோம். ஆக பிரபஞ்சம் என்பதே கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களுடைய தொகுப்பு. நல்லது. சாப்பிடுகிற பொழுது ஒரே மாதிரி உணவு இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் காரம் என்று கலந்து இருக்கிறது. இது ஒரு வகையான ஏற்றத்தாழ்வு. எனவே ஏற்றத்தாழ்வு தவறல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னா, தேவையற்ற புரிந்து கொள்ளாமைகள். திடீர்னு ஒரு நாளைக்கு சண்டை போடுறது, திடீர்னு ஒரு நாளைக்கு கத்துறது, திடீர்னு ஒரு நாளைக்கு ரொம்ப பணிஞ்சு போய் பயந்துகிட்டு இருக்கிறது, இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் சரியல்ல. ஒரு வகையில் அன்றாட வாழ்க்கை நடைபெறுகிற இந்த ஏற்றத்தாழ்வுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மெருகூட்டுகின்றன, நமது வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றன என்றாலும், இன்னொரு பக்கம் தேவையற்ற சங்கடங்களை தவிர்ப்பது எப்படி என்றுதான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஸ்டீஃபன் கோவே என்பவர் ஒரு உளவியலாளர். அவரது மிக புகழ்பெற்ற புத்தகம் The 7 Habits of Highly Effective People. இந்த புத்தகத்தில் அவர் உறவை பற்றி பேசுகிற பொழுது 4 வகையான மனநிலைகள் இருக்கிறது என்று சொல்கின்றார். உறவில் 4 வகையான மனநிலைகளோடு நாம் இயங்க முடியும். ஒரு கணவன் மனைவி உறவை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பெற்றோர் பிள்ளை உறவை எடுத்துக்கொள்ளலாம். நமது உறவுல ரொம்ப முக்கியமானது என்ன மனநிலையோடு நாம செயல்படுறோம். 4 வகையான மனநிலைகள் இருக்கு அப்படிங்கிறார். முதல் மனநிலை என்னவென்றால் வின் லூஸ் மைண்ட் செட் அப்படிங்கிறார். வின் லூஸ்னா நான் ஜெயிக்கணும் நீ தோக்கணும் அப்படிங்கிற மனநிலையோடு செயல்படுவது. இப்ப குடும்பத்துல ஒரு கணவனும் ஒரு மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கணவர் நினைக்கிறாரு நான் ஆம்பளை, நான் சொல்றதை என் மனைவி கேட்கணும் அப்படிங்கிற மனநிலையோடு இருந்தார்னா அவர்கிட்ட என்ன மனநிலை இருக்கிறது? வெற்றி தோல்வி மனநிலை. அதாவது நான் ஜெயிக்கணும் நீ தோக்கணும், தோக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும், உன்னுடைய கருத்தை நான் ரொம்ப முக்கியமா கருதுறது இல்லை, ஆனா என் கருத்து ரொம்ப முக்கியமானது. இப்படிப்பட்ட மனநிலையோடு ஒரு சில பேர் உறவை மேற்கொள்வதாக சொல்லுகிறார். நமது சமூகம் இயல்பாகவே நாம் அறிந்தது போல ஆணாதிக்க சமூகம்.
ஆணாதிக்க சமூகத்துல யாருடைய கருத்து மேலானதாக கருதப்படுகிறது? ஆண்களோடதுதான். ஆண்களுடைய கருத்து மேலாது. அப்ப குடும்பத்துல இயல்பாகவே ஒரு ஆண் என்ன நினைக்கிறான்னா, தான் நினைக்கிறபடி மனைவி செயல்படணும். ஆனா இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய சூழல்ல பெண்கள் தங்களும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது, தங்களுக்கும் எண்ணங்கள் இருக்கின்றன, நானும் மனித பிறவி என்கிற எண்ணத்தோடு இப்ப அவங்கள்ட்டையும் வெற்றி தோல்வி மனநிலை, அதாவது நான் ஜெயிக்கணும், அடுத்த நபரை பத்தி எனக்கு அக்கறை இல்லை என்று வாழுகிற பொழுது அப்ப அந்த குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை வரும் என்பது நாம் அறியாத ஒன்று அல்ல. ஒரு வகையில நம்ம வெற்றி பெற வேண்டும், நம்ம முதலாவதாக இருக்க வேண்டும், மற்றவர்களை விட ஒருபடி மேலே இருக்க வேண்டும் என்று எண்ணுவது தவறு அல்ல. ஏன்னா இப்படிப்பட்ட மனநிலை தான் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். இப்போ ஒரு பகுதியில ஒரு நபர் ஒரு கடையை ஆரம்பிக்கிறார்னா, ஏற்கனவே ஒரு சில கடைகள் இருக்கின்றன, எல்லா கடைகளை விட நமது கடை முதலாவதாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது மட்டுமே அங்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? இவரது கடை என்ன செய்யும்? வளர்ச்சி அடையும். ஆக நான் வெற்றி பெற வேண்டும், பிறர் தோக்க வேண்டும் என்று எண்ணுவது உழைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. கடினப்பட்டு நமது ஆற்றலை ஒரு துறையில செலவழிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஆக சொல்லுவாங்க, தொழில்ல வளர்வதற்கு இந்த மனநிலை கொஞ்சம் அவசியமானது. நான் வெற்றி பெற வேண்டும், பிற தோல்வி அடைய வேண்டும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, உறவுல இதே மனநிலையை கொண்டு வருவது. உறவுல நான் சொல்றதை மத்தவங்க கேட்கணும், மத்தவங்களுடைய கருத்தை பத்தி எனக்கு அக்கறை இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அது தேவையற்ற உறவு சிக்கல்கள். இதான் இன்றைக்கு பல குடும்பங்கள உறவு சிக்கல்களுக்கான முதல் காரணம் என்னன்னா, நான் வெற்றி பெற வேண்டும், மற்றவர்களது தோல்வியை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஒலிம்பிக்ல அந்த போடியம் சொல்லுவாங்க, கடைசியா ஜெயிச்ச பிறகு அந்த தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கலப் பதக்கம் இவற்றை எல்லாம் அணிவிக்கிறாங்க. அந்த நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆய்வின்படி வெள்ளிப்பதக்கம் பெற்றவர்களை விட வெண்கலப் பதக்கம் பெற்றவர்கள் அதிக மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறோம். இப்போ ஒரு கேள்வி எழும்பும், முதலாவது தங்கப்பதக்கம், இரண்டாவது வெள்ளிப்பதக்கம், மூன்றாவது தான் என்னது? வெண்கலப் பதக்கம். வெண்கலப் பதக்கம். ஆனா வெண்கலப் பதக்கம் பெற்றவர்கள் ஏன் வெள்ளிப்பதக்கம் பெற்றவர்களை விட மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? என்ன காரணம்னா, வெள்ளிப்பதக்கம் பெற்றவர்கள் தோற்ற மனநிலையோடு அங்கு இருக்கிறார்கள். தங்கப்பதக்கம் பெற்றாங்க, அவங்களுக்கு தோத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வெண்கலப் பதக்கம் பெற்றவர்கள் தனக்கு கீழே இருந்த இன்னொருத்தரோடு ஜெயிச்சுட்டு அங்க இருக்கிறாங்க. ஆக நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு இருக்கின்ற பொழுது மனிதர்களுக்கு மகிழ்ச்சி வருகிறது. மனிதர்களுக்கு இயல்பாகவே மகிழ்ச்சிக்கான ஒரு காரணம், ஐ ஆம் பெட்டர் தேன் யூ, நான் உன்னைய விட ஒருபடி மேல என்று காண்பிப்பது. இது மகிழ்ச்சிக்கான ஒரு காரணமாக இருந்தாலும் உறவு தோற்பதற்கான காரணமாக மாறிவிடுகிறது. இன்னொரு ஆச்சரியமான ஆய்வு கேள்விப்பட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. என்னன்னா, 2 கடைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே பொருள், ஒரு வேஷ்டி அப்படி எடுத்துக்கொள்வோம். ஒரு கடையில அந்த விலையானது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, பிக்ஸ்டு பிரைஸ் அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா. இப்ப இந்த கடையில வேஷ்டி 250 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். இன்னொரு கடையில பேரம் பேசலாம். இப்போ ஒரு நபரு, 2 நபர்கள் எடுத்துக்கொள்வோம், நிர்ணயிக்கப்பட்ட கடைக்கு போய் அந்த வேஷ்டியை 250 ரூபாய் கொடுத்து என்ன செய்யறாங்க? வாங்கிட்டு வர்றாங்க. இன்னொரு கடைக்கு போறாங்க, அங்க அதே வேஷ்டிய 300 ரூபாய் சொல்றாங்க. இவங்க பேரம் பேசி கடைசியா 250 ரூபாய்க்கு வாங்கிடுறாங்க. 2 பேருமே ஒரே விதமான வேஷ்டிய 250 ரூபாய் கொடுத்துதான் வாங்குறாங்க. பெரிய வித்தியாசம் என்னன்னா, இந்த நிர்ணயிக்கப்பட்ட விலையிலிருந்து அந்த கடையிலிருந்து வாங்கியவர் பெரிய மகிழ்ச்சியோடலாம் திரும்ப மாட்டாரா. ஆனா பேரம் பேசி வாங்கிட்டு வர்றாரு பாத்தீங்களா, அவர் ரொம்ப சந்தோஷமா வருவாராம். என்ன காரணம்னா, நான் பேரம் பேசி 50 ரூபாய் என்ன செஞ்சுட்டேன்? குறைச்சிட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன், 50 ரூபாய நான் அப்ப அதனால இன்னைக்கு ஒரு சில கடைகள் என்ன செய்யறாங்கன்னா, நிர்ணயிக்கப்பட்ட கடைகள் அதிக விற்பனை ஆகிறதுல அப்படிங்கிறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி சில கடைகளை கூட்டி குறைக்கிற பொழுது they give us psychological satisfaction. Psychological satisfaction என்னது? ஒரு உணர்வு ரீதியான ஒரு வெற்றி. நான் ஜெயிச்சுட்டேன். இந்த கடைக்கு போகிற பொழுது நான் யாருங்கிறத அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு காண்பித்து எனது வாய் சாமர்த்தியத்தினால பொருளை வாங்கி விடுகிறேன் என்கிற உணர்வை தருகிறதா. அப்ப பாருங்க, நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற உணர்வு ஏன் கடவுள் வச்சிருக்கிறாருன்னா, நம்ம பல்வேறு துறைகளை வளரணும், நம்முடைய திறமைகளை வளரணுங்கிற உணர்வை நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு துறையில வெற்றிக்கு காரணமா இருக்கிறது இன்னொரு துறையில எதுவாக மாறி விடுகிறது?
பிரச்சனையாக மாறி விடுகிறது. குடும்பத்துல போய் உன்னை விட நான் ஒரு படி மேல அப்படின்னு கணவர் நினைக்க ஆரம்பிச்சு அந்த மனைவிக்கு கணவர் மீது எவ்வாறு அன்பு வரும்? அல்லது மனைவி ஓரளவுக்கு பணக்கார குடும்பத்தில இருந்து வந்திருக்கலாம், கணவர் ஏழை குடும்பத்துல இருக்கலாம். மனைவி பொழுதனைக்கு உங்க குடும்பம் என்ன குடும்பம், உங்க குடும்பம் ஒண்ணுமே இல்ல, எங்க குடும்பம் தான் எல்லாம் என்று என்ன சொல்லுகிற பொழுது அப்ப கணவரால மனைவி அன்பு செய்ய முடியுமா? இதான் ஏட்டிக்கு போட்டியா நடக்கிறது. வேடிக்கையா ஒரு கதையை சொல்லுவாங்க. என்ன கதை? ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை நடந்து கொண்டிருந்தது. ஒரு பையன் அவன் என்ன செய்வானா, தனக்கு சாதகமா பெற்றோருடைய சண்டையை பயன்படுத்திக் கொள்வானா. எப்படி பயன்படுத்திக் கொள்வானா? அம்மாட்ட போய் விளையாடணும்னு கேட்டா அம்மா போய் படுறா, விளையாட போக வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்வானா, போயிட்டு அம்மா அப்பாட்ட கேட்டேன் விளையாட போகலாமான்னு, அவர்லாம் போகக்கூடாதுன்னு சொல்றாருமா அப்படின்ன உடனே அந்த அம்மா சொல்லுமா, டே அவர் யாரா உன்னை விளையாட போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு, நான் சொல்றதை கேட்டா, நான் சொல்றேன் இப்ப விளையாடுறா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப கணவரை எதுக்குறதுக்காக பிள்ளையினுடைய வாழ்க்கையை கூட என்ன செய்யறது, கவலைப்படுறது. அப்ப யாரு பெரியவர்? இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா யாரு பெரிய ஆளு அப்படிங்கிற சண்டை தான் மிகப்பெரிய பிரச்சனை. சின்ன சின்ன விஷயத்துல கூட உங்களுக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும்? ஒவ்வொருவரிடம் நிறை குறைகள் உண்டு. ஆனா மனித பலவீனம் எப்படிப்பட்டது என்றால், நமது நிறைகளையும் பிறரது குறைகளையும் அதிகம் பார்க்குமே ஒழிய, பிறரது நிறைகளையும் நமது குறைகளையும் பார்த்து பிறரை மதிப்பதற்கான உணர்வு நம்மிடம் இருந்ததே இல்லை, இருப்பது கிடையாது. ஆக முதல்ல உறவுல குடும்பம், நீ சொன்னது மாதிரி குடும்பத்துல பிரச்சனைக்கான, பல குடும்பங்கள பிரச்சனைக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, வெற்றி தோல்வி மனநிலை. நான் வெற்றி பெற வேண்டும், பிற தோற்க வேண்டும். விதைப்போன் உவமையில 4 வகையான நிலங்களை பத்தி இயேசு பேசுவார். அதுல ஒரு நிலம் பாறை நிலம். பாறை நிலத்துல எதுவும் விளையாது என்பது தெரியும். இந்த வெற்றி தோல்வி மனநிலை உள்ளவர்கிட்ட என்ன மனநிலைனா, பாறை நில மனநிலை. பாறை மாதிரி இறுகி இருப்பாங்க, பிறரது கருத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். தான் நினைப்பதுதான் சரி என்கிற கருத்தோட போய் கொண்டிருப்பார்கள். ஒரு வகையில வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள், பணம் சம்பாதிப்பாங்க, பொருளை சம்பாதிப்பார், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா குடும்பத்துல அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது, அல்லது அவங்களால மற்றவங்களும் எப்படி இருக்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும் ஃபாதர்? செருப்பை கழட்டி வைக்கிறது மாதிரி வீட்டுக்குள்ள வருகிற பொழுது இந்த வெற்றி தோல்வி மனநிலையை எங்கே கழட்டி வைத்து விட வேண்டும்? வாசல்லையே கழட்டி வைத்து விட்டு, உறவுல தோக்குறது கூட வெற்றி அப்படிங்கிற மனநிலையோடு எங்க நுழையணும்? வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள நுழையணும். இரண்டாவது மனநிலை, ஸ்டீபன் கோவே பேசக்கூடிய இரண்டாவது மனநிலை தோல்வி வெற்றி மனநிலை அப்படிங்கிறார். தோல்வி, லூஸ் வின் மைண்ட் செட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மத்தவங்க தான் ஜெயிக்கட்டும், நான் ஒன்னதுக்கு லாயக்கு இல்லாதவன், என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, மத்தவங்க தான் எல்லாம் என்று இந்த தாழ்வு மனநிலை இருக்கும் பார்த்தீங்களா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இப்படிப்பட்ட மனநிலை உறவில் இருக்கிறது. இது உறவுக்கு நல்லதா? நிச்சயமாக நல்லது கிடையாது. ஏன் நல்லது கிடையாது? இந்த தாழ்வு மனநிலை உள்ளவங்க மத்தவங்களை உயர்த்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க, மத்தவங்கள்ட்ட தான் எல்லாம் நல்லவங்க, என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நேரம் கிடைக்கிற பொழுது என்ன செய்வாங்கன்னா, எப்படி தூக்கி போட்டு மிதிப்பாங்கன்னு தெரியாது, பிறரை வீழ்த்துவதற்கு எந்த சதியும் செய்வார்கள். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தான் முக்கியமானவன், தான் பெரியவன் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனா ஒரு சில திறமைகளை ஒப்பிட்டு பார்த்து, ஒரு சில குணங்களை ஒப்பிட்டு பார்த்து, அல்லது குடும்ப பின்னணி ஒப்பிட்டு பார்த்து, நம்ம ஒண்ணுமில்ல, அடுத்தவங்க தான் எல்லாம் அப்படி பயந்து பயந்து உறவு கொள்றாங்க பாத்தீங்களா, தயங்கி தயங்கி உறவு கொள்றாங்க பாத்தீங்களா, அந்த மனநிலை நல்லதில்லை. இவங்களாலேயே அன்பு செய்ய முடியாது. பயம் இருக்கிற இடத்துல என்ன இருக்க முடியாது? அன்பு இருக்காது, இருக்க முடியாது. பயம் இருக்கிற இடத்துல தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் தான் இருக்குமே ஒழிய உறவு இருக்க முடியாது. அப்ப அவர் இந்த இரண்டாவது மனநிலையும் சரியில்லை. அப்ப அதுல இருந்து வெளியில வருவதற்கு என்ன வழி? ஒரு மனிதர் தன்னை பற்றிய அந்த உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தனக்குள்ள இருக்கிற ஆற்றல், வெளியில பணம் இல்லாம இருக்கலாம், வெளியில திறமை இல்லாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள திறமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கு. இவற்றை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் நிறைய ஆற்றல் இருக்கு, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நிறைய வல்லமை இருக்கிறது, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நிறைய வளங்கள் இருக்கின்றன. அண்மையில தான் ஒரு செய்தி வாசித்தேன். என்ன வாசித்தேன்னா, எவரெஸ்ட் சிகரத்திற்கு இணையான ஒரு சில அடிகள் மட்டும் ஒரு கம்மியான சிகரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? நியூசிலாந்து நாட்டுக்கு அருகில, கடலுக்கு அடியில. அந்த சிகரத்தினுடைய உச்சியானது கடல் மட்டத்தை விட சில அடிகள் கீழே. அப்ப கடலுக்கு அடியிலேயே அந்த சிகரம் இருந்ததுனால
எவரெஸ்ட் சிகரம் அடைந்த புகழையும் மேன்மையும் எந்த சிகரம் அடையவில்லை? அந்த சிகரம் அடையவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு எவரெஸ்ட் சிகரம் இருக்கிறது. சில பேர் வெளியில கொண்டு வந்து மேன்மை அடைகிறார்கள், ஆனா ஒரு சில பேர் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்டவர்கள் தாழ்வு மனநிலையோடு உள்ளவர்களால் நல்ல உறவை கட்டி எழுப்ப முடியாது. ஃபாதர், ரொம்ப அருமையா 4 மனநிலைகள் பத்தி சொன்னீங்க. அதுல 2 நீங்க சொல்லும் போதே வந்து எனக்கு ஒரு நல்ல எனக்கு என்ன புரிதல்னா, இன்னும் மீதி இருக்க இந்த 2 வழிமுறைகளையும் நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா குடும்பங்கள்ல ஏறத்தாழ அது 90% வந்து நம்ம பிரச்சனை இல்லாம நல்ல உறவுகளோட இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஃபாதர். நீங்க அப்படியே அந்த 2 இன்னும் மீதி இருக்க அந்த 2 வழிமுறைகளையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஃபாதர். ஆக ஏற்கனவே 2 மனநிலைகள், வெற்றி தோல்வி மனநிலை, இரண்டாவது தோல்வி வெற்றி மனநிலை. நான் தோற்க பிறந்தவன். முதல் மனநிலை உள்ளவங்க நான் ஜெயிக்க பிறந்தவன், யாருடைய தோல்வியை பத்தி எனக்கு அக்கறை இல்லை அப்படின்னா வாழ்க்கையில ஒருவேளை பண விஷயத்துல ஜெயிக்கலாம், ஆனா உறவுல தோத்துருவாங்க அப்படின்னு பார்த்தோம். 2வது குழுவினர் பாத்தீங்கன்னா நான் தோக்க பிறந்தவனே பேசிக்கிட்டு மத்தவங்களாம் ஜெயிக்கிறதுக்கு பிறந்தாங்க அப்படின்னு இருந்தா அவர்களும் தோற்றுவிட உறவுல வந்து அவர்களால் பிறரை அன்பு செய்யவே முடியாது. பயந்து தயங்கி வாழ்வார்கள். மற்றவர்களுக்கு அவர்கள் மீது இரக்கம் தான் வறுமையுடைய என்ன வராது? அன்பு வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. திரும்பவும் விதைப்போர் உமையோடு தொடர்புபடுத்தணும்னா அங்கு இயேசு வழியோர நிலம் என்ற ஒன்றை பற்றி சொல்வார். இந்த வழியோர நிலம் என்ன செய்யும்? யாரும் மிதிக்கலாம், ஆனா வழியோர நிலம் என்ன செய்யாது? எதிர்குரல் எழுப்பாது, மிதி வாங்கிட்டு இருக்கு. இது மாதிரி இவங்க திட்டுனாலும் அமைதியா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன எதிர்மறையா சொன்னாலுமே உள்ளுக்குள்ள கோபம் வெறுப்பு இருந்தாலும் வெளியில காட்டினா மற்றவர்கள் நம்மை நிராகரித்து விடுவார்களோ என்று பயந்து உறவில் என்ன செய்வார்கள்? ஒட்டி கொண்டே இருப்பார். ஆக உண்மையான அன்போடு வாழ இயலாது. 3வது மனநிலை, ஸ்டீஃபன் கோவை சொல்லக்கூடிய மனநிலை என்னவென்றால் தோல்வி மனநிலை, லூஸ் மைண்ட் செட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப முதல் மனநிலையை பத்தி பார்த்தோம், வெற்றி தோல்வி. இப்ப கணவன்கிட்ட வெற்றி தோல்வி மனநிலை இருக்கு. கணவன் என்ன நினைக்கிறாருன்னா நான் சொல்றதை என் மனைவி கேட்கணும். அவருக்கு வாச்ச மனைவிட்டையும் அதே மனநிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்றதை என் கணவர் கேட்கணும். இப்ப 2 பேருமே ஒவ்வொரு வாதாட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன செய்ய முயற்சி எடுப்பார்கள் என்றால் வெற்றி பெற முயற்சி எடுப்பார்கள். கணவர் நான் சொல்றதை என் மனைவி கேட்கணும், மனைவி நான் சொல்றதை என் கணவர் கேட்கணும். அப்ப 2 பேருமே வெற்றி பெற முயற்சி எடுப்பார்கள். ஆனா நமக்கு தெரியும் 2 பேர் என்ன செய்ய முடியாது? ஒரே நேரம் வெற்றி பெற முடியாது. ஒரு நேரம் வருகிற பொழுது என்ன முடிவுக்கு வந்துருவாங்களாம்? அடுத்த நபர் நான் வெற்றி பெறலைனாலும் பரவாயில்லை, அடுத்த நபரை வெற்றி பெற விட மாட்டேன். நான் தோற்றாலும் பரவாயில்லை, அடுத்த நபர் தோற்க வேண்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து விடுவார்கள். அப்பதான் சொல்லுவாங்க 2 ஈகோயிஸ்டிக் பீப்புள், இந்த நான் என்ற அகந்தை உள்ளவர்கள், அப்படின்னு சொல்றாங்க பத்திலா. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வாசித்தேன். தமிழ் எழுத்துல பாத்தீங்கன்னா ஆனா அவனை பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து வரும். ஆனாவுக்கு துணை ஆவண்ணா இருக்கு, ஈனாவுக்கு துணை ஈயன்னா இருக்கு. ஆனா ஐக்கு மட்டும் என்ன கிடையாது? துணையே கிடையாது. இந்த ஐயின்னு இருந்தா அவங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, துணை இருக்காது, துணை இல்லாம இருப்பாங்க. அது தமிழ் ஐக்கும் பொருந்தும், ஆங்கில ஐக்கும் பொருந்தும். ஆக இந்த நான் என்ற அகந்தையோடு செயல்படுகிற பொழுது உறவுல நான் வெற்றி பெற வேண்டும் என்கிற வேட்கையானது காலப்போக்கில் பிறர் தோற்க வேண்டும், நான் வெற்றி பெறலாம் பரவாயில்லை, அவங்களையும் தோற்கடிக்க நான் தோத்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மனநிலைக்கு நுழைந்து விடுகிறார்கள். இது நான் சொல்றது மிகைப்படுத்தப்பட்டது மாதிரி தெரியும், ஆனா உண்மை கிடையாது. பல குடும்பங்கள் நடப்பது அதான் தெரியும். ஒரு விடுமுறைக்கு கூட பாத்தீங்கன்னா கணவர் சொல்லுவாரு இந்த இடத்துக்கு போகலாம், மனைவி இல்ல எங்க அம்மாவை பார்க்கணும், இல்ல கணவர் சொல்லுவாரு 2 பேரும் வந்து விட்டு கொடுத்து போயிட்டா பிரச்சனை இல்லை, அது 4வது மனநிலை நம்ம பார்க்க போறோம். விட்டு கொடுக்காம கணவர் இல்ல நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும்னு சொன்னாருன்னா மனைவியும் நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வரணும். கடைசியா என்ன முடிவு எடுப்பாங்கன்னா உங்க இடத்துக்கும் போக வேணாம், எங்க வீட்டுக்கு போக வேணாம், இங்கேயே உட்கார்ந்து இருப்போம்னு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அப்ப 2 பேருமே தோற்று விட்டார்கள். பார்த்தீங்களா? இதுதான் லூஸ் மைண்ட் செட். எல்லாமே லூஸா இருக்கு. அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு கணவர் மனைவி வந்து கணவரோடு வாழ பிடிக்கவில்லை, விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போறார். விவாகரத்து வழங்கப்பட்டு விட்டது. அப்ப நீதிபதி சொன்னாரு கணவர் இருக்கிற எல்லா பொருளையும் விற்று, அல்லது 2 பொருள் இருந்தா ஆளுக்கு ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரே பொருளாக இருந்தா விற்று சரி பாதியை யாருக்கு அனுப்ப வேண்டும்? மனைவிக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்.
அப்போ ஒரு தடவை மனைவிக்கு ஒரு கடிதம் வருகிறது. கடிதத்தில் செக் காசோலை வருகிறது. கார் விட்டதற்கான பணம் $300 என்று வருகிறது. மனைவிக்கு சந்தேகம். மனைவி என்றால் பழைய மனைவி, விவாகரத்து வாங்கி விட்டார் என்றார். ஒரு காரனுடைய மதிப்பு பல $1000. ஆனால் இவர் $300 தான் எனக்கு கொடுக்கிறார் என்றால் இவர் $600 தான் காரை வித்திருக்கிறாரா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக $1000 காரை விற்றுவிட்டு எனக்கு எவ்வளவுதான் கொடுத்திருக்கிறார்? வெறும் $300 தான் கொடுத்திருக்கிறார் என்று மீண்டும் நீதிமன்றத்தை அணுகினாரா? அப்பொழுது நீதிமன்றத்தில் நீதிபதி கணவனை கூப்பிட்டு கேட்டப்ப அந்த கணவன் $600 தான் காரை விட்டதற்கான எல்லா சாட்சியங்களையும் வழங்குகிறான். அப்ப நீதிபதி கேட்கிறாரு, உன்னுடைய காரினுடைய மதிப்பு $600 தானே என்று கேட்டப்ப அவர் சொன்னாரு, பல $1000 இருக்கும். அப்படி என்றால் ஏன் நீ வெறுமனே $600 உன்னுடைய காரை விட்டா என்று கேட்ட பொழுது அந்த கணவன் சொன்னாராம், எனக்கு காசு கிடைக்கலனாலும் பரவாயில்லை, என்னை விட்டு சென்ற இவளுக்கு எந்த பணமும் போகக்கூடாது, அதனால் தான் இவ்வாறு செய்தேன் என்று சொன்னாராம். பாருங்க, அவருடைய மதிப்பு அவருக்கு நிறைய வித்தா ஒரு $10,000 வித்திருந்தா அவருக்கு $5,000 கிடைச்சிருக்கு. ஆனா தனக்கு $300 கிடைச்சாலும் பரவாயில்லை, யாருக்கு பணம் போகக்கூடாது? மனைவிக்கு போகக்கூடாது என்கிற மனநிலையோடு செயல்பட்டார். இதான் லூஸ் மனநிலை. சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல வைக்கப்போர்ல படுத்த நாய் மாதிரி அப்படிம்பாங்க. நாய் வைக்கப்போர்ல படுத்து இருந்துச்சுன்னா அதுவும் வைக்கோலை உண்ணாது, யாரையும் வேறு மாடையும் என்ன செய்யாது, அருகில் விடாது. இவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள், பிறரையும் மகிழ்ச்சியாக இருக்க விட மாட்டார்கள். இப்ப நம்ம அந்த பாறை விதைப்பர் ஓமையோடு தொடர்புபடுத்துறதுனால இயேசு 3வது நிலம் ஒன்றை சொல்லுவாரு, முட்செடி நிலம். நம்ம கிராமப்புறங்களை பாத்தீங்கன்னா முட்செடி இருக்கிற இடத்துக்கு பாத்தீங்கன்னா முட்செடினால பெரிய பலன்லாம் கிடையாது. அது ரொம்ப நிலத்தடி நீரை உறிஞ்சு கொண்டிருக்கும். ஆனா அது பக்கத்துல எந்த செடியுமே என்ன செய்யாது, வளர விடாது. இவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள், பிறரையும் மகிழ்ச்சியாக இருக்க விட மாட்டார்கள். அப்ப ஸ்டீவன் கோவே சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த 3 மனநிலைகளும் தவிர்க்கப்பட வேண்டிய மனநிலைகள். நான் வெற்றி பெற வேண்டும், பிறர் தோற்க வேண்டும், அல்லது பயந்து நான் தோத்துக்கிட்டே இருக்கணும், மற்றவங்களாம் ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவங்க என்று பயந்து வாழ்வது. இந்த முதல் மனநிலையானது 2வது மனநிலை காரணமாக வருகிறது. அப்ப 4வது மனநிலை அவர் சொல்லக்கூடிய மனநிலை என்னவென்றால் வின் வின் மைண்ட் செட் என்று சொல்லுகிறார். வெற்றி, நானும் வெற்றி பெறணும், மற்றவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்கிற மனநிலையோடு பயணிப்பது. இதுதான் உறவிற்கு மிக அவசியமான ஒரு தேவை என்று சொல்லுகிறார். இப்ப வின் வின் மைண்ட் செட்டுக்கு ரொம்ப எளிதா யாரும் வந்துவிட முடியாது. இன்னொரு மனநிலை வேணும். என்னுடைய தேவைகள் குறைக்கப்பட்டாலும் பரவாயில்லை, மற்றவங்க நல்லா இருக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுக்கிறது. நிறைய எடுத்தவனு யாரும் ஜெயிக்க முடியாது. உறவுல ரொம்ப முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தோற்பதன் வழியாகத்தான் நாம் என்ன செய்ய முடியும், வெற்றி அடைய முடியும். உறவுல நாம வெற்றி அடைஞ்சிட்டு உறவை கட்டி எழுப்ப முயற்சி பண்ணோம், அது நடைபெறுகிறார். ஆக எந்த அளவிற்கு விட்டு கொடுக்கிறோமோ, எந்த அளவிற்கு தியாகங்கள் மேற்கொள்கிறோமோ, இன்னும் சொல்ல போனா அந்த லூஸ் வின் மைண்ட் செட் அப்படிங்கிறோம், அதையே கொஞ்சம் நேர்மறையாக பார்க்கலாம். மத்தவ ஜெயிக்கட்டும், நான் தோக்குறேன் அப்படிங்கிற மனநிலையை உணர்ந்து உருவாக்கி கொள்வது, பயந்து உருவாக்கி கொள்வதல்ல. உறவிற்கு விட்டு கொடுத்தல் நல்லது, அவங்க வெற்றி பெறட்டும், நான் தோற்றாலும் பரவாயில்லை, அவங்க விரும்புகிற இடத்துக்கு நான் போவேன், நான் விரும்புகிற இடத்துக்கு போகலனாலும் பரவாயில்ல, மற்றொரு விரும்புகிற இடத்துக்கு போகலாம் நினைக்கிற பொழுது ஒரு நேரம் ஒரு கணவர் என்ன சொல்வாரு, நான் விரும்புகிற இடத்துக்கு நீ வந்துகிட்டு இருக்கிற, இந்த நேரம் நீ விரும்புகிற இடத்துக்கு நாம போவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். அப்ப இருவருமே வெற்றி பெற ஆரம்பித்து விடுவார். இதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தது. சிலுவையில் அவர் தோற்றார், ஜெயிக்கல. ஆனா அந்த தோற்றது நினைவாகத்தான் சிலுவையானது வெற்றியின் சின்னமாக கருதப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில 2 விஷயங்கள் இருக்கிறது, தொழில், உறவு. 2ஐயும் குழப்பிக்கிற கூடாது. தொழிலுக்கு வெற்றி தோல்வி மனநிலை வேணும், நான் வெற்றி பெற வேண்டும் என்பது வேண்டும், அது ஓரளவுக்கு நியாயமான வழியில் செல்ல வேண்டும், தவறான வழியில் அல்ல. ஆனா உறவிற்கு தோல்வி வெற்றி மனநிலை சரியான விதத்தில். எப்படி என்றால், மற்றவர்கள் வெற்றி பெறட்டும், நான் தோல்வி அடைய தயாராக இருக்கிறேன். அந்த தோல்வியானது நான் உணர்ந்து நம்பி அன்பு சரியான மனநிலையோடு மேற்கொள்கிற தோல்வி. அந்த தோல்வியில் தான் தியாகம் வெளிப்படுகிறது, அந்த தோல்வியில் தான் விட்டு கொடுத்தல் வெளிப்படும், அந்த தோல்வியில் தான் பிறர் மீதான அன்பு வெளிப்படும். இப்படிப்பட்ட அன்பு வந்து விட்டது என்றால் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சீராக போக ஆரம்பிச்சு. ஏன் பல குடும்பங்கள்ல தம்பி முதலே கேட்டது மாதிரி
இழுத்து பிடிச்சு போகக்கூடிய தன்மை இருக்கிறது என்றால் பல தம்பதியரிடம், ஏன்னா இன்னைக்கு நிறைய படிச்சிருக்கிறோம், கொஞ்சம் பண வசதியும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் தெரியும். இந்த மூளையில விஷயங்கள் சேர சேர தலை கொஞ்சம் கணக்க ஆரம்பிக்கிறது. தலை கணக்க கணக்க எனக்கு எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்கிற மனநிலை வந்து விடுகிறது. இது உறவு வாழ்க்கைக்கு உலை வைத்து விடுகிறது. இந்த உறவானது ஒட்டுமொத்த மனித வாழ்வையே சீர்குலைத்து விடுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, சரியான மனநிலையோடு நமது வாழ்வை ஆழப்படுத்திக் கொள்ள, நம் மகிழ்வை உயர்த்தி கொள்ள இறைவன் நம் அனைவரைக்கும் ஆசீர் வழங்குவாராக. உங்கள் அனைவரையும் சந்தித்ததில், உங்களோடு உரையாடியதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. மன்னிக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு நன்மை விளையவில்லை, நமக்கு நன்மை விளைகிறது. என்னைக்கு மன்னிக்கலையோ அன்றைக்கு வேதனை, கஷ்டம் நமக்குள்ள இருந்துகிட்டு. ஏன் நம்ம போராடும் போது நம்முடைய எதிரிகளை தூக்கி தெரிகிறோம்? காரணம் என்ன? வெளியிலிருந்து கஷ்டப்படுத்துறது ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம், அது நமது கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனா உள்ளுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்படுறது யார் கையில இருக்கு?